சத்தியமான சொல்லு சொல்லு சொல்லு, உன்னுடைய வாய் என்ன வேணாலும் சொல்லுவ, உருட்டுப்பா நீ அப்படின்னு சொல்லி இப்போ தளபதி ரசிகர்கள் எல்லாம் பிரகாஷ் ராஜா திட்டிக்கிட்டே வராங்க. அந்த அளவுக்கு ஒரு மெகா உருட்டிக்கிட்டே இருக்காரு பிரகாஷ் ராஜ். ரீசெண்டா கில்லி படம் ரிலீஸ் ஆனதை தொடர்ந்து இப்போ எல்லாரும் இந்த படத்தை கொண்டாடிட்டு வராங்க. படம் ரிலீஸ் ஆனப்போ பொண்ணுங்க எல்லாம் முத்துப்பாண்டி மாதிரி ஒரு புருஷன் தான் வேணும்னு சொல்லி மீம்ஸ் எல்லாம் போட்டுக்கிட்டே இருந்தாங்க. வீரண்டு கில்லி படத்துல விஜய் தான் வில்லனா, பிரகாஷ் ராஜ் தான் ஹீரோவா? எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. நான் தனலட்சுமியை லவ் பண்ண, அவன் தான் கூட்டிட்டு போனா. நான் தனலட்சுமி மேல ஒரு சின்ன கீரல் கூட விழக்கூடாதுன்னு நான் நினைச்சேன். ஆனா தனலட்சுமி கழுத்துல கத்திய வச்சான். கில்லி படம் நடிக்கும் போது நான் ஹீரோ, திரிஷா தான் ஹீரோயின், விஜய் தான் வில்லன் அப்படின்னு பிரகாஷ் ராஜ் ரொம்பவே ஃபன்னியா சொல்லியிருக்காரு. அட 20 வருஷத்துக்கு அப்புறம் இப்படி ஒரு உருட்டா அப்படின்னு விஜய் ரசிகர்கள் பிரகாஷ் ராஜை வருத்தெடுத்துட்டு வராங்க. மொத்தத்துல கில்லி படம் ஹிட் ஆகிடுச்சு, எல்லாருக்கும் திருப்பு முனையாவும் இருந்துச்சு. சோ இப்படிப்பட்ட சூழ்நிலையில பிரகாஷ் ராஜ் சொன்னது, ஒரு பக்கம் பார்க்க கியூட்டா இருந்தாலும் இன்னொரு பக்கம் ஏதோ ஒரு வன்மம் இருக்க மாதிரி தெரியுது. உண்மையிலேயே கில்லி படத்தோட ஹீரோ சரவணவேலுவா இல்ல முத்துப்பாண்டியான்னு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோவை லைக் பண்ற எல்லாரும் மறக்காம நமக்குள்ள விட்டு ரிவ்யூ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. மீண்டும் தமிழால் இணைவோம். வணக்கம்.